அங்கிள், பாடல்கள் வந்து பல பேருக்கு பலவிதமான ஊழியங்கள் பண்ணுது. அந்த மாதிரி நான் பார்க்குறப்போ ரொம்ப வியந்து பார்த்தது வந்து தொழுநோயாளிகளை பற்றி நம்ம எடுத்த அந்த பாடல். உண்மையாகவே அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவைப்படுது. தொழுநோய் என்றாலே தொலை தூரம் செல்கின்றார். குடிசை பகுதி என்பது ரொம்ப வறுமை நிறைந்த பகுதி. நாங்கள் ஊழியம் செய்கிற அந்த பகுதியில் வந்து அப்படியே பெட்ரோல் ஊற்றி கூட எரிச்சிடுவாங்க. அந்த பகுதியில் இருக்கிற மக்களை நேசித்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம், ஐயாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது அவங்க சொன்னதை வச்சு தான் இந்த பாட்டை நம்ம எழுதினோம். வீடு அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. இந்த வாழ்க்கையில் ஒரு வருஷம் நான் ஸ்ட்ரீட்லேயே படுத்திருந்தேன். பாம்பேயில் போயிட்டு அங்கே பகலெல்லாம் பிச்சை எடுப்பேன். நைட்டில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினில் வந்து படுத்துக்கிடுவேன். அன்னைக்கு அழிகின்ற பிள்ளை, இன்றைக்கு அழியாத செல்வம். அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வம் மானே நின்று. கண்டிப்பாக எல்லா சாங்குக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கிறத பார்த்தா நிச்சயமாக இந்த பரதநாட்டியம் நீங்கள் வச்சதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பார்க்க பரதநாட்டியம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து அந்த அம்மா ஆனது இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக உலகத்துக்கு வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், உயிர்த்தார், என்னையும் ரசிக்கிறாரு. நான் நினச்சதுக்கு மேலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போ தினகரன் ஐயா, இவர் எட்வர்டு எல்லாம் போயிட்டு கூட இருந்தவங்களாம் அங்கே போயிட்டு ரொம்ப கலக்கோன்னு கலக்கிட்டு அந்த பாட்டை முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த பாட்டு முடித்து எனக்கு அது காட்டும் போது தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இனிய பாரதம் படைத்திடுவோம். அங்கிள், பாடல்கள் வந்து பல பேருக்கு பலவிதமான ஊழியங்கள் பண்ணுது. அதில் இருக்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ விஷுவல்லையும் அந்த அந்த அப்படியே பிரதிபலித்து காமிக்கிறாங்க அந்த நடிப்பில் அவங்களுடைய வலிகளையும் வேதனையும். அந்த மாதிரி நான் பார்க்குறப்போ ரொம்ப வியந்து பார்த்தது வந்து தொழுநோயாளிகளை பற்றி நம்ம எடுத்த அந்த பாடல். அந்த பாடலுடைய அனுபவத்தை பற்றி. நாங்கள் வந்து தொழுநோயாளிகள் மத்தியில் ஒரு 20 வருஷம் ஊழியம் பண்ணுறோம். அங்கே ஒரு சர்ச் கட்டி கொடுத்துருக்கோம். அங்கே மக்கள் வந்து நிறைய பேர் அங்கே அந்த சர்ச்சில் வந்து சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, அங்கே வந்து தங்குவாங்க, வைப்பாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து நாங்களும் அடிக்கடி போகிறதுனால எங்களுக்கு அவங்களுடைய குணங்கள் தெரியும். அவங்களுடைய குணங்கள் என்னென்னா, சாதாரணமாக அவங்க நம்மளை பார்த்தாலே பயப்படுவாங்க. பயப்படுற சும்மாவும் நார்மல் பீப்புளை பார்த்தா பயப்படுவாங்க. அவங்களே விலகி போயிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ட்ரெயினில் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் கூட யாராவது ஒரு தொழுநோய் உட்காந்துருக்காங்களா? இல்லை. பஸ்ஸில் உட்காந்துருக்காங்களா? இல்லை. ஹோட்டலில் உட்காந்து உங்கள் கூட சாப்பிட்ருக்காங்களா? இல்லை. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். பாவம், அப்போ எப்படி சாப்பிடுவாங்க அவங்க? எப்படி பஸ்ஸில் பயணம் பண்ணுவாங்க? ட்ரெயினில் எப்படி பயணம் பண்ணுவாங்க? அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நோய் வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. நம்முடைய சமுதாயத்தில் அப்படிப்பட்டவங்கள நம்ம வந்து நம்மளே ஒதுக்கிடுறோம். அவங்களும் நம்மளை ஒதுக்கிடுறாங்க. இந்த ரியாலிட்டி, அவங்க நம்மளை ஒதுக்கிடுறாங்க, நம்ம அவங்கள ஒதுக்கிடுறோம். ஒதுங்கிடுறாங்களா? அவங்க ஒதுங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம், நம்ம கண்டுக்கிட்டதே இல்லை நம்ம. பட் நல்ல குரூப். ஆனால் வந்து இப்போதைக்கு கம்மியாகிட்டே போகுது. அது ஒரு நல்ல நியூஸ். குஷ்டம் வந்து கம்மியாகிட்டே போகுது, நல்ல நியூஸ். இருந்தாலும் இருக்கிறாங்க அவங்க. சாதாரணமாக நீங்களும் நானும் எங்கே பார்ப்போம்னா பிச்சை எடுக்கிற இடத்துல தான் நிறைய பேர் பார்ப்போம், இல்லைன்னா ரோட்டில் போகிற பார்ப்போம். ஆனால் உண்மையாகவே அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவைப்படுது. அவங்களுக்கும் ரட்சிப்பு தேவைப்படுது. அதுக்காக வேண்டி நானும் ஐயாவும் கலந்து ஆலோசனை பண்ணி என்ன எப்படியே பண்ணுறது அப்படின்னு பைபிளில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பாருங்கள். மார்க்கு 14வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுதுன்னா, அவர் பெத்தானியாவில் குஸ்ட்ரோயை இருந்த சீமன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறு பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை வெண்கலக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். போஜன பந்தின்னா விருந்து இருக்கும்போது. அப்போ
அப்போ இயேசு கிறிஸ்து விருந்து போயிருக்கிறாரு. ஒரு குஷ்டரோகி வீட்டில் ஏன் பைபிள் அப்படி போடணும்? சீமோன்னு பேர் வேறு இருக்குது, குஷ்டரோகின்னு வேறு போட்டிருக்கு. அங்கே ஏன் போனார்னு இவர் மார்க் எழுதணும்னா ஒரே ஒரு காரியம், நம்மளும் அப்படி செய்யணும்னு. ஆனால் நம்ம செய்கிறதில்ல. நம்ம அவங்கள பார்த்தா தொலைதூரம் தான் போகிறோம். இது சாதாரணம் நடக்குது. ஆனால் ஐயா கொடுத்த அந்த ஞானத்தினால ஒரு அருமையான பாடல் இருந்தது. தொலைநோய் என்றாலே தொலை தூரம் போகிறார். ஆனால் சமுதாயம் என்னை வெறுக்கிறதே, என்னை படைத்தவரை. ஒரு ஜெபம் மாதிரி, ஒரு தொழுநோய் ஒரு ஜெபம் பண்ணுற மாதிரி அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. அப்போது எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தொழுநோய் மாதிரி இங்கே தம்பி ஒருத்தர் நடித்தார். ஆனால் கூட வந்தவங்கள்லாம் தொழுநோய்கள். தொழுநோயுடைய அவங்களுடைய பிஸ்னஸ்ஸே பெக்கிங் தான். பெக்கிங் இஸ் அ ப்ரொஃபஷன். அதை தவிர அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களுக்கு. ஏன்னா கை காலெலாம் அப்படி இருக்கிறனால எங்கேயும் போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தம்பி. ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் அந்த ஊர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே நான் பாடியை பார்க்குறதுக்காக நானும் என் ஒய்ஃபும் ஒரு மாலை வாங்கி போட்டோம். எப்படி இறந்தாருன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒரு காரியம், பாருங்கள், அவர் இறக்க வேண்டியவரே இல்லை, பாத்ரூம் போகணும்னா இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக், அங்கே போய் தான் கக்கூசுக்கு இருக்கணும். ஆனால் அவர் அவர் சிக்கானதுலேருந்து பாத்ரூமுக்கு போகக்கூடாது, நடக்க முடியாது, அதனால் சாப்பிடவே இல்லை. ஆல்மோஸ்ட் சூசைட் பண்ண மாதிரி தான், சாப்பிடாமல் இருந்து உயிர் போயிட்டு. அப்போ எனக்கு ரொம்ப என் மனசுக்கு உடஞ்சி போயிட்டேன். அந்த இன்சிடென்ட் நடந்தோடனே நம்ம எங்கள் ஷேர் பண்ண ஒரு சிலர்கிட்ட உடனே ஒரு கக்கூஸ் கட்டி கொடுப்போம். வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு கூட ஒரு 5 கக்கூஸ் உடனே கட்டி கொடுத்துட்டோம். தம்பி இப்போ பாருங்க, இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் பாருங்கள். ஆனாலும் கூட அவங்களுடைய நமக்கு இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு பாருங்கள், அந்த போக முடியல, நடக்க முடியலங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க நம்மள மாதிரி முடியல. உதவிக்கு ஆள் இல்லை. கரெக்டான வார்த்தை, உதவிக்கு ஆள் இல்லை. ஆனால் நமக்கு நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு வியாதி குஷ்டரோகம் தான். ரெண்டாவது, அவங்க நைட்டில் படுக்கும்போது எலி கடிச்சிடும். அவங்க மாம்சத்தை எலி சாப்பிட்டுட்டு போயிடும். நைட்டில் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒன்றும் உணர்ச்சி இருக்காது, வலி இருக்காது. ஏன்னா அவங்க அப்படியே புண்ணில் ரத்தம் வடிஞ்சால் கூட அவங்களுக்கு சொரணை இருக்காது. அப்போ ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்யணும், எலி நிறையா இருக்குது. அப்போது நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே எலிகள் இருக்குது, என்ன பண்ணணும், இது போகாத. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு 10 பூனை குட்டி வாங்கி கொடுன்னாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனைக்குட்டி. எலிகள்லாம் போயிடுச்சு. அப்புறம் இப்படி சில காரியங்கள், சின்ன காரியம் நம்ம செய்கிற சின்ன உதவியும் அது ஒரு பெரிய உதவியாக. அதனால் அப்படி குஷ்டரோகி மத்தியில் ஊழியம் செய்யும்போது ஒரு ரொம்ப சந்தோஷத்தை அவங்க முகத்தில் பார்க்க முடியும் தம்பி. ஐயா அந்த தரிசனத்தில் எழுதியிருக்காங்க அந்த பாட்டெல்லாம். ஒவ்வொரு பாட்டும் ஜெபத்தோடு எழுதினதுனால அது ரொம்ப அவங்களுக்கு டச் ஆகிடுச்சு. அவங்கள வச்சே எடுத்தோம் அந்த ஷூட்டிங். அவங்க பிச்சை எடுக்கிற மாதிரியே அவங்களை கூட்டிகிட்டு போய் எங்கள் நடிகர் ஒருத்தர் போய் பிச்சை எடுப்பார். பிச்சை எடுக்கும்போது உண்மையாகவும் எங்கள் நடிகருக்கும் நிறைய பேர் டவுனில் பிச்சை போட்டாங்க. அந்த அளவுக்கு அவரும் அழகாக நடிச்சிட்டார். அந்த பாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, அழகாக நடிப்பார், அவருக்கும் பிச்சை கிடைக்கும். அந்த மாதிரி பாட்டு பாடி எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த உதவி செய்கிறது அவங்ககிட்ட மாதிரி யார்கிட்டையும் பார்க்க முடியாது. அது நான் கண்டுபிடிச்சேன், என்னுடைய ஃபைண்டிங். ஹெல்ப் பண்ணுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க டீமாக தான் போவாங்க. பிச்சை எடுக்க ஃபஸ்ட் 5 டேஸ் போவாங்க. ஏன் ஃபஸ்ட் 5 டேஸ் போவாங்க? மந்த்லி ஃபஸ்ட் 5 டேஸ் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 20 டேஸ் வீட்டில் இருந்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே போகும்போது வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் மிஸ்ஸரபிள். காலையிலலாம் காலையில் சாயங்காலம் வரைக்கும் டீமாக போய் பிச்சை எடுத்துருவாங்க. நைட்டு படுக்க யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த கடை முன்னாடி படுத்தாலும் கடைக்காரங்க துரத்தி விட்ருவாங்க. கடைசியாக ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டேஷனில் எங்கேயாவது ஓரத்தில் படுத்து கிடப்பாங்க. குளிரில் அப்படியே நடுங்குவாங்க. நிறைய நேரங்களில் அவங்க உயிர் ரோட்லேயே தான் போயிடும். அதனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப, ஹோட்டலில் சாப்பிடணுன்னா ஹோட்டலில் போய் சாப்பாடு முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, வெளியே நிற்பாங்க.
யாராவது ஒருத்தர் பார்சல் வாங்கிட்டு சொல்லுவாங்க, ஒரு 10 இட்லி கொடு, 4 பேர் 4 பார்சல் கொடுன்னா கொண்டு கொடுப்பான், தூரத்துலேருந்து கொடுப்பான். அதை கொண்டு போய் அங்கே எங்கேயோ உட்காந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய இதில் எல்லாருக்கும் அந்த ஸ்பூன் வாங்கி கொடுப்போம். நம்ம சாதாரண ஸ்பூன் வாங்கி கொடுத்து இங்கே ஒரு டேப் மாதிரி ஒன்று அழகாக நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். அதை அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்பூனை வச்சு அவங்க அப்படி இதெல்லாம் நான் சின்ன ஓடியும் ஸ்பூன் வாங்கி கொடுத்து அந்த இது டேப் போட்டு கையில் வச்சுட்டு அதை வந்து இட்லிலாம் அப்படி நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் டூர் கூட்டிகிட்டு போவோம். ரீசெண்டாக கன்னியாகுமரி கூட்டிகிட்டு போனோம், அப்புறம் மைசூர் கூட்டிகிட்டு போனோம், பெங்களூர் கூட்டிகிட்டு போனோம். அப்போ அவங்க ஒரு 2 பஸ்ஸு வாடகைக்கு எடுத்து அவங்கள உட்கார வச்சு நாங்களும் எங்கள் பிள்ளைங்களோடு வந்து பார்த்துக்கிடுவாங்க. எங்களுக்கு இடம் இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்துக்கிடுவாங்க. அவங்க நல்லா சாப்பிட்றத பார்க்குறது போது எனக்கு ஒரு பெரிய திருப்தி. அவங்கள சாப்பிட வச்சு அவங்க முகத்தில், ஏன்னா அது வந்து ஸ்பெஷல் ஃபார் தம். மட்டன் கிட்டன்லாம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல இது என்னென்னா, ஐயா கூட சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க நார்மலாக பிறக்குது. ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, கம்யூனிட்டி ப்ராப்ளம் என்னென்னா, அந்த பிள்ளைங்க தாப்பன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு தொழுநோய் உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை என்னென்னா, பிள்ளைங்க வந்து சாதாரணமாக என்ன பண்ணிடுங்க, பிள்ளைங்களை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துடுறாங்க. ஏன்னா பிள்ளைங்க அங்கே இருந்தால் சரியாக படிப்பு வராதுன்னு சின்ன வயசுலேயே நான் 1 அப்புறம் 2 அப்படி சேர்த்துடுறாங்க. அந்த பிள்ளைங்க இந்த ஹாஸ்டலுக்கு இவங்க பார்க்க போகிறதுன்னா யோசிக்கிறாங்க. அப்படி போனால் கூட அந்த பிள்ளைங்களே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ பிள்ளைங்க பெருசான உடனே சாதாரணமாக இந்த கம்யூனிட்டியில் அவங்க பிள்ளைங்க நல்ல நார்மல் பிள்ளைங்க தான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மால் ப்ராப்ளம், பட் இட்ஸ் எ மேஜர் ப்ராப்ளம் அவங்க லைஃப்பில். நீங்களும் நானும் என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது லாஸ்ட் மெனி திங். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் இருக்குது பாருங்கள். அந்த கம்யூனிட்டி ஃபீலிங் வந்து உங்களுக்கு எனக்கு இல்லை. ஒருத்தருக்கு உயிரை கொடுப்பாங்க தம்பி, ரொம்ப ஃபெலோஷிப், நல்ல ஃபெலோஷிப். ஒருத்தருக்கு உயிரை கொடுப்பாங்க. சாப்பாடு ஒன்றா பொங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. 10 பேருக்கு ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. நம்மளாம் ஒவ்வொரு குடும்பத்தில் அடுப்பு வைப்போம், அப்படி கிடையாது. அவங்களுக்கு நான் ஒரு காமன் கிச்சன் ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். அந்த காமன் கிச்சனில் ஒரு 10 ஃபேமிலி சேர்ந்து பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஒரே குசி, ஒரே டிவி பெரிய 4 பேர் பார்ப்பாங்க. அந்த கம்யூனிட்டி ஃபீலிங் அவங்களுக்கு நல்ல கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெருவில் போகும்போது ஒருத்தர் போக மாட்டாங்க, கும்பலாக தான் இருக்கும். அவங்க கூட்டமாக தான் சந்தோஷமாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அது உங்களுக்கு எனக்கு இல்லை. நமக்கு இந்த பொறாமண்ணெல்லாம் இருக்கு நம்மகிட்ட. அவங்களுக்கு அந்த காசு எவ்வளோ வந்தாலும் அதை அழகாக ஷேர் பண்ணிக்கிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கோம். அந்த சர்ச்சில் அவங்க பாடுற பாட்டு, அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாஸ்டர், எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உங்கள் வீட்டுக்கு வந்தபோது ஒருத்தர் வருவார். அவர் வந்து தொழுநோய் தான், ஆனால் பல முறை உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அவர் பிச்சை எடுத்து அதில் வந்து காணிக்கை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் என்ன செய்வீங்க? அவரை கொண்டு போய் முடியெல்லாம் வெட்டி குளிப்பாட்டி உங்கள் வீட்டில் உட்கார வச்சு அம்மா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதே கிளாஸில் அதே சாப்பாடெலாம் கொடுக்குறது இந்த காலத்தில் பெண்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு பெண்ணும் செய்ய மாட்டாங்க. யோசிப்பாங்க. கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. வீட்டில் உட்கார சாப்பாடு போனவன் ஆப்பர்ச்சுனிட்டி. தொழுநோய் என்றாலே தொலைதூரம் செல்வர் அப்படின்னு. இது வந்து தொலைதூரம் போகிறவங்க பக்கத்து உங்கள் வீட்டில் வச்சு ஒரு விருந்தாளி மாதிரி விருந்து கொடுத்து சாப்பிட்றத நான் கண்ணால் பார்க்கும்போது நான் யோசனை பண்ணப்பா, தொழுநோயை ஆண்டவர் மாத்திரம் நேசிக்கலை, நீங்களும் நேசித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள குளிப்பாட்டி ஒவ்வொரு மாதமும் அவர் வந்து காணிக்கை கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்புறம் மறிச்சு பண்ணான்னு கேள்வி இறந்துட்டார். நான் தான் அடக்கம் பண்ணேன். அவருடைய லைஃப் என்ன, என்கிட்ட ஒரு 15 வருஷம் இருந்தார். அவர் வந்து நல்லா சம்பாதிப்பார், பெண்கள் ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்கிட்ட ஒரு நாள் ஷேர் பண்ணும்போது நம்ம வந்து சர்ச்சுக்கு வர வச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு பியூட்டி என்னென்னா, நாங்கள் அவர் ஏரியாவில் ஒரு சர்ச் ஆரம்பித்தோம். அவர் தங்கியிருக்க ஸ்லம்மில். அந்த சர்ச்சில் ஒரு நாள் போய் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு முடித்த உடனே அந்த சர்ச்சில் உள்ள எல்டர்ஸ்க்கெலாம் வாங்க, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது கிருஷ்ணகிரியில் வாங்கன்னு சொன்னேன். அவரும் கிளம்பி வந்துட்டார். ஒரு 50 எல்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஒரு சின்ன ஹால், அந்த ஹாலில் 50 பேர் தங்கணும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். எல்லோரும் தங்கணும். யாருமே உள்ளே போக மாட்டேங்கிறாங்க, வெளியே நிற்கிறாங்க. ஏன்னா அவரும் வந்திருக்கா, அவரை எங்கே தங்க வைக்கிறது?
எல்லோரும் ஒரே ரூம். அது எங்கள் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு 5 வருஷம் ஊழிய ஆரம்பித்து 5 வருஷத்துக்கு பிறகு எல்லோரும் தங்கணும். அப்போ அவரை உள்ளே போக மாட்டேங்கிறீங்க, எல்லாருமே கையில் பேக்கோடு வெளியே நிற்கிறாங்க. ஏன்னா ஐயா வந்திருக்காங்க, ஐயாவை எங்கே தங்க வைக்க போகிறீங்கன்னு கேட்குறேன் என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், ஜோம் பண்ணோன்னு ஆவியான எனக்கு சொல்கிறாரு, ஐயா அந்த கார்னரில் படுக்கட்டு, நீ பக்கத்தில் படுத்துக்க. நெக்ஸ்ட்டு அவர் கார்னரு, நீ நெக்ஸ்ட்டு படு, எல்லோரும் படுத்துருவாங்கன்னு நானும் படுத்துட்டேன். படுத்துட்டு காலையில் எழுப்பி பார்த்தா என் ஷர்ட் எல்லாம் ஒரே சலம், அவருடைய புண்ணுடைய சலம் அப்படி இப்படியே ஒட்டி ஷர்ட்லாம் அப்படி மடங்கி இருக்கு. அது எப்படி பரவுது? அது எப்படி சலம் அந்த கையில் உள்ள புண்ணு, காலில் உள்ள புண்ணு, அது எப்படியோ பட்டு எனக்கு இப்படி இருக்குது. உடனே நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், என்ன மோசஸ் ஐயா, நீங்கள் எப்படி படுத்தேன், நீங்கள் வந்து உங்கள் காலெலாம் இப்படி இருக்குது, கால் இப்படி தான் இருக்கும், கை இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பேண்டேஜ் போட்டிருக்கீங்களா, எத்தனை நாளைக்கு குளிப்பீங்களான்னு கேட்டேன். ஒரு கொஸ்டின், குளிப்பீங்களா, எத்தனை நாளைக்கு ஒருக்கா குளிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஐயா நான் குளிப்பேன், ஆனால் குளித்து அடுத்த நாளே போய் இந்த பேண்டேஜ் போட போகணும் ஹாஸ்பிட்டலில் பேண்டேஜ் போடணுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிக் அந்த ஆள் வந்தால் தான் போடுவான், அவன் லீவில் போயிட்டான்னு போட முடியாது. அதனால் 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா தான் குளிப்பேன். குளிச்சுட்டு அங்கே அவன் ஃபோன் பண்ணி அவன் என்றைக்கு கூப்பிடணும் அன்றைக்கி போய் பேண்டேஜ் போடுவேன். என் காலுக்கு பேண்டேஜ், ஏன்னா வேறு யாரும் பேண்டேஜ் பண்ண விடாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போகணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். அப்புறம் நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம், நம்மளே அவர் குளிக்க வச்சு நாங்களே பேண்டேஜ் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி உடனே அந்த வீட்டிலே போய் போடுற மாதிரி பண்ணிட்டோம். ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு ஆவியானவர் கிரியைங்கிறது அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் அப்படி தான் செய்யி. அதனால் அவர் இறந்துட்டார். இப்போ இருந்தாலும் ஆண்டோடைய கிருபையில் அவர் மோட்சத்தில் இருப்பார். அவர் பேர் மோசஸ்ன்னு வச்சோம். ஐயா அதை பார்த்து எங்கள் வீட்டில் வந்தால் காப்பி குடிப்பார். எனக்கு வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவார். நானும் அதை ரொம்ப சந்தோஷமாக போட்டுக்கிடுவேன். இப்போது ஒருத்தருடைய பிரச்சனை உங்ககிட்ட காமிக்கிறது நிமித்தம் அந்த கம்யூனிட்டிக்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நற்கிரியை பண்ணுற மாதிரியான ஆவியானவர் உங்ககிட்ட பேசிடுறாங்க. ஸோ இது மூலமாக இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி கேட்குறது மூலமாக எங்களுக்கு இந்த கம்யூனிட்டியோட இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப் இருக்குங்கிறத வந்து காமிக்கிறீங்க. யாராலும் செய்ய முடியாத ஒரு மகத்துவமான ஊழியர். பேசலாம், ஆமாம், நான் கிளிய, ஆனால் செய்கையில் வரும்போது அது செய்து காட்டணும்ல. அதுதான் ஆண்டவர் 20 வருஷம் பண்ணுறோம். இப்போ கம்மியாயிடுச்சு ரேட். வந்து முதல்ல வந்து நாங்கள் 3 இடத்துல பண்ணுறோம், தருமபுரியில், பர்கூரில் காலனி, 3 இடத்துல. ரேட் வந்து கம்மியாயிட்டே போகுது. முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது 500 பேர் இருந்திருப்பாங்க, இப்போ வந்து ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. எல்லாம் கம்மியாயிட்டே போகுது. ஸோ மருத்துவம் வளர்ந்தது. நாங்கள் மருத்துவ உதவி பண்ணுறோம். அதான் நர்ஸ் போட்டு அந்த பேண்டேஜ் கட்டி விட்றோம். அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா பிரியாணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. அது ஒரு பெரிய பிரியாணி கொடுக்குறது பெரிய ஒரு 3 பீஸ் கிடச்சோடனே லைஃப்பில் ஏதோ நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு பிரியாணி கொடுப்போம். அப்புறம் கக்கூஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கிடுவோம். நாங்கள் தண்ணி வசதி பண்ணி கொடுப்போம். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அங்கே பிடிச்சிட்டு போகிற மாதிரி போர் போட்டு நாங்களே இதெல்லாம் போட்டு தண்ணி வசதி. ஒரு கம்யூனிட்டி ஹால், அங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தானே பேச போகிறாங்க, அவங்களுக்குள்ள தான் வெளியில் போக மாட்டாங்க இல்லையா. அதனால கம்யூனிட்டி ஹால். இந்த பாடலை பற்றி உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? அபிப்பிராயம் என்ன, நான் அதை பார்க்கல. ஆனால் அந்த ஒரு நபரை கண்ணார பார்த்துருக்கேன். இவங்க வீட்டில் போகும்போது, தங்கும்போது, மேலேருந்து வரும்போது வருவாங்க. இவர் கூட்டு போய் குளிப்பாட்டி கொண்டாந்து சாப்பாடு போடுறது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். என்னால் கூட செய்ய முடியுமானா செய்து பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மனசு, அவ்வளோ பரந்த மனசு இல்லை. ஆனால் பாச குணசேகரன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறது வந்து பெரிய மனசு. ஒவ்வொன்று ஸ்டோரியை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு பீப்புள் குரூப்பையும் பார்த்து அட்மையர் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் பெரிய ஒரு பரந்த இருதயத்தை கொடுத்துருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அது வழியாக வந்தது தான் இந்த பாடல். அவர் பார்த்து இல்லைன்னா சொன்னதில் வச்சு நீங்கள் எழுதுங்க. ஆமாம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்துருக்கேன். சாம்பிள், அந்த மோசஸ் ஒன்று சாம்பிள். அவருக்கு செய்கிற பணிவிடை, அவர் செய்கிற தொண்டெல்லாம் அவருக்கு அடிச்சு அந்த பாட்டில் வர்றாரு. அவர் குளிப்பாட்டுறாங்க, அவர் குளிப்பாட்டுறோம், அந்த பாட்டில் குளிப்பாட்டுறோம். ஆமாம் ஆமாம், இவரும் குளிப்பாட்டுறாங்க. மோசஸ் ஐயாவையும் அந்த பாடலையும் பார்த்துடலாம். அவங்க பிள்ளையரை பெற்றவர்கள்.
தொலை தூரம் செல்கின்றார். தொழுநோய் என்றாலே தொலை தூரம் செல்கின்றார். சமுதாயம் என்னை வெறுக்கின்றதே, சகலமும் படைத்தவரே என்னை நோக்கி பார்த்திடுமே. சமுதாயம் என்னை வெறுக்கின்றதே, சகலமும் படைத்தவரே என்னை நோக்கி பார்த்திடுமே. தொழுநோய் என்றாலே தொலை தூரம் செல்கின்றார். தீண்டாத வியாதியில் இருந்த என்னை தேடிய வந்தீரே. தீண்டாத வியாதியில் இருந்த என்னை தேடிய வந்தீரே. குஷ்டரோகி சீமோனின் வீட்டில் விருந்து உண்டவரே. குஷ்டரோகி சீமோனின் வீட்டில் விருந்து உண்டவரே. உந்தன் கரங்களால் அணைத்திடுமே, எமக்கு சுகமதை தந்திடுமே. உந்தன் கரங்களால் அணைத்திடுமே, எமக்கு சுகமதை தந்திடுமே. எமக்கு சுகமதை தந்திடுமே. தொழுநோய் என்றாலே தொலை தூரம் செல்கின்றார். சமுதாயம் என்னை வெறுக்கின்றதே, சகலமும் படைத்தவரே என்னை நோக்கி பார்த்திடுமே. தீராத வியாதி சாபத்தினை சிலுவையில் சுமந்தீரே. தீராத வியாதி சாபத்தினை சிலுவையில் சுமந்தீரே. உந்தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நாகமான் சுகமடைந்தான். உந்தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நாகமான் சுகமடைந்தான். இன்றும் அற்புதம் செய்பவரே எமக்கு சுகமதை தந்திடுமே. இன்றும் அற்புதம் செய்பவரே எமக்கு சுகமதை தந்திடுமே. எமக்கு சுகமதை தந்திடுமே. தொழுநோய் என்றாலே தொலை தூரம் செல்கின்றார். தொழுநோய் என்றாலே தொலை தூரம் செல்கின்றார். சமுதாயம் என்னை வெறுக்கின்றதே, சகலமும் படைத்தவரே என்னை நோக்கி பார்த்திடுமே. சமுதாயம் என்னை வெறுக்கின்றதே, சகலமும் படைத்தவரே என்னை நோக்கி பார்த்திடுமே. என்னை நோக்கி பார்த்திடுமே. என்னை நோக்கி பார்த்திடுமே. அங்கிள், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுடைய வலிகளும் வேதனைகளும் வந்து பயங்கரமாக காமிச்சிருக்கீங்க அவங்களுடைய லைஃப்பை. இன்னொரு ஒரு பாடல் வந்து ரொம்ப குதூகலமான ஒரு பாடல், கொண்டாட்டமான ஒரு பாடல். ஏசப்பா வீடு, ஏசப்பா வீடுனாலே குதூகலம் தான் அப்படின்ற மாதிரி அந்த பாடலை பற்றி சொல்லுவாங்க. ஐயோ, பசங்க வந்து அந்த பாட்டை பாடி டான்ஸ் பண்ணுறானுங்க அந்த பகுதியில். அப்போ குடிசை பகுதி என்பது ரொம்ப வறுமை நிறைந்த பகுதி. போதை வசதிகள் இருக்கக்கூடியது, குடிப்பழக்கம் இருக்கக்கூடியது, எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடிய பகுதி தான். ஏன்னா அப்படிப்பட்ட பகுதியில் நானும் ஊழியம் செய்துட்ருக்கேன் பல ஆண்டுகளாக. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், தினந்தோறும் ஆகாரம் கொடுக்குறோம், அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம். தையல் ஸ்கூலு, நைட் டியூஷன் சென்டர் எல்லாம் பண்ணுறோம். இவங்க வந்து மேசிவாக நிறைய பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட குடிசை பகுதியில்.
பெங்களூரில் ஆரம்பமே குடிசை பகுதியில் ஆரம்பித்தது தான் உங்கள் ஊழியமே. ஸோ இதில் வந்து எல்லா விதமான மோசமான காரியமும் இருக்கும். வெட்டு குத்து, அப்புறம் நாங்கள் ஊழியம் செய்கிற அந்த பகுதியில் வந்து அப்படியே பெட்ரோல் ஊற்றி கூட எரிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு துணிச்சலான மோசமான பகுதியில் தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை நேசித்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம், ஐயாவும் செய்துட்ருக்காங்க. இது அவங்க சொன்னதை வச்சு தான் இந்த பாட்டை நம்ம எழுதினோம். அது வந்து முகேஷ் நல்லா ஒரு சிங்கர், அவர் பாடி அது கூட பசங்க டான்ஸ் ஆடி ரொம்ப கலகிட்டானுங்க அந்த பாட்டு. ஆமாம், டான்ஸ் நல்லா. ஆமாம், வெரி வெரி குட் என்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. இந்த பாடலை எப்படி பண்ணணுன்னு எப்படி ஆக்சுவலாக நான் வந்து 1989 இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி 12 வருஷம் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல பொசிஷனில் ஆஃபீஸராக இருந்தேன். ஊழியத்துக்கு ஆண்டு அழைப்பு கொடுத்த பிறகு நாங்கள் ஆரம்பிக்கும் முதல்ல சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தோம். ஸ்லம்மில் போய் அந்த பிள்ளைங்களுக்கு ஏசு நல்லவர் உனக்கு எனக்கு நமக்குங்கிற பாட்டு தான் முதல்ல ஆரம்பிச்சு. அப்புறம் ஸ்லோவாக அந்த வருஷத்துலேயே ஆண்டவர் ஒரு 5 மக்களை அங்கே ரசித்தார். அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவொடனே சர்ச் ஆரம்பிக்கிற ஒரு நிர்பந்தம் உண்டாயிற்று. இப்போ சர்ச் ஒன்று கட்டணும்னு இருக்கும்போது ஆண்டவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா சர்ச்சு கட்டிட்டு. அப்போ என் மனைவிக்கு என் ஆண்டவர் பேசி, எவ்ரி வெனஸ்டே வி மஸ்ட் ஸ்லீப் இன் த ஸ்லம், குடிசை பகுதியில் தங்கணும் ராத்திரி, அப்போ தான் மக்களோட ஒன்றுமே ப்ராப்ளம். என் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம். அப்புறம் ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்கே தங்க ஆரம்பிக்கும்போது தம்பி முதல்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் என்னென்னா, அங்கே பப்ளிக் அக்கூஸில் தான் போகணும். நைட்டில் பாத்ரூம் போனால் பப்ளிக் அக்கூஸில் போகணும். அப்போ அங்கே நைட் தங்கியிருக்கும்போது ஒரு நாள் பப்ளிக் அக்கூஸ் போயிருக்கிறேன். பப்ளிக் அக்கூஸ் போயாச்சுன்னா அங்கே எல்லோரும் ஃபுல்லாக புகை, ஃபுல்லாக எல்லோரும் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்மோக் பண்ணிட்டு தான் உட்காடுறாங்க. அப்போ நானும் பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே அவங்க ஒருத்தர் கேட்டேன், எதுக்கு எல்லாருமே ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் அப்படி பண்ணும்போது தான் ஸ்மெல்லே நமக்கு தெரியாது, அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய மாடர்ன் இதில் வந்துட்டு நிறைய கக்கூஸ்க்கெலாம் கட்டி விட்டுனா பேமெண்ட் கக்கூஸ்லாம் வந்துட்டு. அந்த காலத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் 89 குடிசை பகுதியில் ஆரம்பிக்கும் போது காமன் கக்கூஸ் தான் இருக்கும். இப்படி நாங்கள் ஆரம்பித்தது தான் இந்த ஊழியத்து தொடக்க ஊழியம். முதல்ல கொஞ்சம் அப்புறம் ஆண்டவருடைய கை இருந்துச்சு. அது ஒரு சர்ச்சு 2, பெங்களூர்லேயே 5 சர்ச்சு ஆச்சு. இப்போ பெங்களூரில் 11 சர்ச் இருக்குது. நானும் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கிறேன். என் சர்ச்சுக்கு ஒரு 1000 பேர் வராங்க. ஆனால் ஒன்று அதுதான் எங்களுடைய ஆரம்பத்தில் இந்த ஸ்லம்மை நாங்கள் ரொம்ப விரும்புவோம். அந்த மக்கள் எங்களுக்காக உயிர் கொடுப்பாங்க, நாங்களும் உயிரை கொடுப்போம். ஐயான்னு தான் கூப்பிடுவேன், நான் எல்லாரையும் ஐயான்னு தான் கூப்பிடுவேன். அதனால் தே ஆர் ரெஸ்பெக்டட். அதுதான் மார்க் ஐயா, பாலசுந்தரம் ஐயான்னு கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே பெரியவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. காலையிலேயே எல்லா சர்ச்சிலையும் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் எல்லா சபையிலையும் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் வந்து மஸ்ட் ஸ்டே இன் த ஸ்லம். அது வந்து நான் வந்து முதல்லேருந்தே ஒரு கண்டிஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் தங்குறதுனால நான் அந்த எல்லோரும் ஸ்லம் தங்கியிருப்பாங்க. எங்கள் பாஸ்டர் நல்லா எங்கள் பாஸ்டருடைய பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சேன். ஏன்னா இவ்வளோ 25 வருஷம் 30 வருஷம் ஒழிஞ்சதுனால எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன். இன்றைக்கி எங்கள் பாஸ்டர் பிள்ளைங்க டாக்டராக இருக்காங்க, எங்கள் இன்ஜினியராக இருக்காங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிறாங்க. அதனால் எல்லா ஒருவேளை ஸ்லம்மில் ஆரம்பித்த சர்ச்சு இன்றைக்கி வந்து அது வந்து ஸ்லம் சர்ச்சுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு. இதுதான் ஸ்லம்மை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஏரியா அதை கொண்டாடிடலாமா? கொண்டாடிடலாம். அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. ஏசப்பா வீடு, அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. நல்லது நடக்குது எனக்கு, நல்லது நடக்குது, நல்லது நடக்குது எனக்கு, நல்லது நடக்குது. ஏசப்பா தயவினால எல்லாம் கிடைக்குது, நம்ம ஏசப்பா தயவினால எல்லாம் கிடைக்குது. ஏசப்பா வீடு, அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. ஏசப்பா வீடு, அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு.
சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. ஏசப்பா வீடு அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. தேடு சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. ஏசப்பா வீடு அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. நல்லது நடக்குது எனக்கு, நல்லது நடக்குது, நல்லது நடக்குது எனக்கு, நல்லது நடக்குது. ஏசப்பா தயவினால எல்லாம் கிடைக்குது, நம்ம ஏசப்பா தயவினால எல்லாம் கிடைக்குது. ஏசப்பா வீடு அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. ஏசப்பா வீடு அவரை கொஞ்சம் தேடு, சொர்க்கத்திலே என் பேரை நீ வந்து பாரு. அப்பா அப்பா வீட்டில் பயங்கரமான கொண்டாட்டமாக இருக்காது அங்கிள். இது வந்து குடிசை வாழ் மக்களை சார்ந்து அந்த இதுக்கும் இன்னொரு இதுக்கு கம்பேரிட்டிவாக இந்த ஸ்ட்ரீட் சைல்டு அது ரிலேட்டடாக ஒன்று பண்ணியிருக்கீங்க. இதுவும் அதுவும் எப்படி அங்கிள் வேறுபட்டு இருக்கு, இல்லை இதுக்கு என்ன காரணம் உண்டு? என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் நான் ஸ்ட்ரீட்லேயே படுத்திருந்தேன். ஏற்கனவே நான் ஆர்ஃபனேஜில் படிக்கும்போது 9th முடித்த பிறகு 10th வரைக்கும் 10th படிக்க முடியல என்னால். ஒரு வருஷம் பிரேக் ஓடி போயிட்டேன். இல்லைன்னா என் லீவில் எல்லோரும் பிள்ளைங்களும் போயிடும், நான் மட்டும் ஒருத்தையில் உட்காந்துட்டு இருப்பேன். பிடிக்கல. கலர் ட்ரெயின் ஏறி பாம்பே போயிட்டேன். பாம்பேயில் போயிட்டு அங்கே பகலெல்லாம் பிச்சை எடுப்பேன். நைட்டில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினில் வந்து படுத்துக்கிடுவேன். இது என்னுடைய வழக்கமான ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் பூனேயில் இருந்தேன். இப்படி அங்கே என் லைஃப் வந்து ஒரு மிசரபிள் லைஃப். எனக்கு யாருமே இல்லையே, உலகத்தில் யாருமே இல்லையே அப்படின்னே என்ன இருந்துச்சு. அப்போ பூனேயில் ஒர்க் பண்ணும்போது தான் அங்கே ஒரு ஆள் இயேசுகிறிஸ்து பற்றி சொல்லி பூனேயில் பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன். இது என்னுடைய ஸ்டோரியில் வரும். ஆனால் ஒன்று தம்பி, ஒவ்வொரு ஸ்ட்ரீட் சைல்டுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் சில்ட்ரன் வந்து நிறையா என்ஜாய் பண்ணுவாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் காசு நிறைய கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து பேக்கரியில் போய் அங்கே போய் இங்கே போய் காசு வாங்கிடுவாங்க, இல்லை ரோட்டில் போகிறவங்களை கொடுத்துருவாங்க. அவங்க நல்லா சினிமா பார்ப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ரோட்டில் படுப்பாங்க, இல்லைன்னா தெருவில் படுப்பாங்க, ஸ்டேஷனில் படுப்பாங்க. இப்படி என்னுடைய லைஃப் இருக்கும்போது ஒரு கடைசியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் லைஃபே வேறு மாதிரி ஆகிட்டு. ஒரு பேக்கரியில் வேலை பார்த்தேன். அப்புறம் திருப்பி நான் அதே ஆர்ஃபனேஜில் வந்து ஜாயின் பண்ணி இருந்தேன். அதனால் என்னுடைய ஆசை என்னென்னா, ஸ்ட்ரீட் சைல்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ரோட்டில் உள்ள பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களை எங்கள் ஹோமில் வந்து சேர்க்கறதுக்கு ஏற்படுத்தி பண்ணார். நான் இப்போ என்னுடைய பர்சனல் டெஸ்டிமனி கேட்கும்போது ஒரு நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கல் எங்களை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த காலத்தில் 90s சாரி 2001 or 2002 அந்த மாதிரி இருக்கும். ரோட்டில் கிடக்கிற பிள்ளைங்கள்லாம் எடுத்து எங்கள்கிட்ட வந்து கொடுத்தாங்க. நாங்களும் வளர்த்துட்டு இருந்தோம். அப்படி போகும்போது சர்ச்சில் சில பிள்ளைங்களை விட்டு போட்டு போயிடுவாங்க. பேபிஸ், நியூ பார்ன் பேபி, ஜஸ்ட்டு இந்த இது கூட கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பேபிலாம் இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப அந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்னா ரொம்ப பிடிக்கும். ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் லவ் ஆன் தம். ஏன்னா அவங்க நிறைய பேர் நோயினால் தான் சாவாங்க, சின்ன வயசில் செத்துருவாங்க. அந்த காலத்தில் வந்து எஸ்டிடிம்பாங்க, இது ஹெச்ஐவி இல்லை. இந்த பிகினிங்லாம் ஹெச்ஐவி கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் இந்த வேறு மாதிரி வீடி அந்த மாதிரி நோயெலாம் செத்துருவாங்க. அதனால் இந்த பிள்ளைங்களை பற்றி ஒரு பெரிய பேர்டன் எனக்கு உண்டு. அதை பற்றி ஐயாட்ட போய் சொல்லும்போது 2 பேரும் உட்காந்து இந்த பிள்ளைங்களை பற்றி எழுதணும். அப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன் பற்றி ஐயா வந்து அந்த பாட்டில் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழிந்து போகிற பிள்ளை நானும் அன்று, ஆனால் அழியாத செல்வமானேன் இன்று. ஏன்னா ஆண்டவரை வந்து நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஹோமுக்கு வந்துட்டேன். எங்கள் ஹோமை பற்றி நிறைய காமிக்கணும். எங்கள் ஹோமை பற்றி நிறைய ஃபோட்டோஸ்லாம் அந்த இடத்துல வரும். எங்கள் ஹோமில் உள்ள பிள்ளைங்களோடு கூட அந்த
பையன் வந்து பாடுவான், ஒரு ஸ்ட்ரீட் சைல்டு பாடுவான். முதல்ல போய் அவன் போய் தெருவில் போய் இந்த கோணியை போட்டு அந்த இன்னைக்கு பார்ப்பீங்க, இன்றைக்கும் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் வந்து சாதாரணமாக ஒரு பேப்பர் பெரிய பேக் போட்டு விடுவாங்க, எடுப்பாங்க. அதான் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் நம்மளுடைய கண்ணுக்கு. அவங்க வந்து பேப்பர் போட்டு காசு கிடைக்கும். அப்படி இருந்தேன். இன்றைக்கி என்னை வந்து ஆண்டவர் வந்து என்ன அழியாத செல்வமாக்கினார்னு போட்டு இந்த ஹோமில் வந்ததுனால கடைசியில் இந்த பாட்டில் நானும் என் மனைவியும் வருவோம். வந்து இந்த பிள்ளைங்களை எப்படி நாங்கள் அரவணைக்கிறோங்கிறத எங்கள் ஹோமை பற்றியே நிறைய இருக்கும். எங்கள் பில்டிங்லாம் பார்க்கலாம், நீங்கள் எங்களுடைய பிள்ளைங்களை பார்க்கலாம். இந்த பாட்டு ஐயா உட்காந்தே எழுதுனது. நான் ஐயா உட்காந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆண்டோர் ஆனந்தமே பரமானந்தமே அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி ரவுண்ட் அடிச்சு பாடும். எங்கள் பிள்ளைங்க ஹாஸ்டல் பிள்ளைங்க. ரொம்ப அருமையான பாடல். ஐயாவுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். கேட்பாருக்கு விசாரிப்பற்று இன்னைக்கு நீங்கள் நிறைய பேருக்கு சரிங்க உதவி செய்யுங்க. என்ன பியூட்டி இதில் வந்து அவர் என்னென்ன பாதையில் கடந்து வந்தாரோ அதெல்லாம் பாடலாக கேட்குறோம். என்னென்ன பாதையில் கடந்து வந்தாரோ அந்த பாதையில் பிள்ளைங்க போகக்கூடாதுன்றது தன்னால் முடிஞ்ச மட்டும் அவரும் அவர் குடும்பத்தாரும் அது இணைஞ்சி அதை எம்ப்ரேஸ் பண்ணுறாங்களே, அதை கட்டி அணைச்சி அந்த பிள்ளைங்களை ஷெல்டரில் கொண்டு வந்து சேர்க்குறது வந்து அன்னைக்கு அழிகின்ற பிள்ளை இன்றைக்கு அழியாத செல்வமானேன் அப்படின்னு பாடுறேன், எழுதியிருக்கோம். அது ரொம்ப கருத்து ஆளுமிக்க ஒரு பாடல் மாத்திரம் இல்லை, அவேர்னஸ். ஆதாரத்துக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, நாம் நல்ல ஜீவனாக இருக்கும்போது நமக்குள்ளே காசு பணம் இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிறது தான் இந்த வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பெரிய ஒரு காரியம். இவங்க சொல்லிட்டு வர ஒவ்வொரு ஸ்டோரியும் பார்க்கும்போது இவங்களை கொண்டு ஆண்டவர் செய்திருக்கிற நான் வந்து பசியாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கல, தாகத்துக்கு கொடுத்தீங்களா, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்களா, எப்போ சாமி இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீங்களோ அதையே எனக்கு செய்தீங்கன்னு ஆண்டு சிலர். இப்போ திருச்சபையாகட்டும் தனிநபராகட்டும் இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள், தெருவோரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது பெரியவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சமீப காலத்தில் இந்த தெருவோரத்தில் இருக்க மக்களுக்காக மதிய உணவு நாங்கள் ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பேக்கெட் பண்ணி கொண்டு போய் பிரதர் கொடுத்துட்டு வருவாங்க. எங்கெங்கே தெருவோரத்தில் இருக்காங்களோ டெய்லி கரெக்டாக 1 மணிக்கு சாப்பாடு வரும் அப்படின்னா சூடாக வெஜிடபிள் பிரிஞ்ச் நாங்கள் கண்ணகி நகரில் கொடுக்கும் போது அந்த சாப்பாடு நானும் சாப்பிட்டேன். சரி டேஸ்ட் பண்ணிருக்கேன், எங்கள் மகன் கொடுத்தேன், அவரும் டேஸ்ட் பண்ணார். இப்போ அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதை நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட பார்த்து அவங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிடாத சாப்பாடை அவங்க சாப்பிட முடியாது. எதுக்குன்னா குவாலிட்டியாக இருக்கணும், தரமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அவங்க சாப்பிட்டு நம்மளை வந்து வாழ்த்தணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சமுதாய பணிகளை செய்யும்பொழுது தெருவோரத்தில் இருக்கும்போது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் செய்யும்பொழுது ரொம்ப ஃபோர்ஸபுளாக நம்ம வந்து திணிக்கிறது இல்லை. இதுதான் இது கடவுளை வணங்கினா உனக்கு சாப்பாடு கொடுப்போம். நோ 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 நாட் லைக் தட். நம்ம கொடுக்கும்போதே அவங்க அன்பை புரிஞ்சுக்கணும். இவங்க ஏசுனார் பிள்ளைங்க, இவங்க செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திக்கற்ற பிள்ளைகள், தெருவோரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அப்புறம் ஸ்ட்ரீட் சில்ட்ரன், இந்த மாதிரி முதியோர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யத்தக்கதாக திருச்சபைகள் எழும்ப வேணும். ஒவ்வொரு சபைகளும் அந்தந்த ஏரியாவில் ஒரு 100 பாக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க பசியில் வாட மாட்டாங்க. அவங்களுக்கு பிச்சை எடுக்க முடியல, அவங்க வெளியில் போக முடியல, படுத்த படுக்கையாக இருக்காங்க, அதனால் தொழுநோயில் இருக்காங்க, திக்கற்ற பிள்ளைகளாக இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் நம்ம இந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் என்னென்னா, ஆதாரம் சேனலுக்கும் ஒரு சவால் என்னென்னா மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நமக்கு நல்ல பலமும் சுகமும் இருக்கும்போது நம்மால் முடிஞ்சது செய்யணும். ஐயாவுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் 70 வருஷமாக இருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் அவங்க கடந்து வந்த பாதையில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்குது. நான் கேட்டிருக்கேன், ஆனால் இப்போ இந்த டாக் ஷோவில் நாங்கள் உட்காந்து விலையேற பெற்றவர்கள் நான் பேசும்போதெல்லாம் ஐ எம் சேலஞ்ச். நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது செய்யணும். சரியா? நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருள்லாம் சிநேகிதரை சம்பாதிங்களை நான் சொல்லுவேன். நம்மக்கிட்டே இருக்க போதெல்லாம் அழிந்து போகக்கூடிய பொருள். இதில் வந்து சிநேகிதரை சம்பாதிங்கன்னா தெருவோரத்தில் இருக்கவங்க, அனாதைகள், தொழுநோய்கள், HIV பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை விலையேற பெற்றவளாக நம்ம பார்க்கணுன்னா ஒவ்வொரு திருச்சபைக்கும் இப்படிப்பட்ட தரிசனம், இப்படிப்பட்ட கனவு, இப்படிப்பட்ட காரியங்கள் வரணும். என்ன சொல்கிறீங்க?
இந்த ஆதாரம் மூலமாக இந்த நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகளை கேட்கும் போது எங்களுக்கே அவங்க மேலே இருக்கிற நிறைய ஒப்பீனியன் கண்டிப்பாக செய்திகளை நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன். கொடுத்துருக்கீங்க. திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற லைஃப் ஸ்டோரியை நீங்கள் சொல்லும் போது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இனிமேல் பார்க்குறப்போ இவங்களுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஸோ அப்படி திக்கற்றவர்களின் தகப்பன் தேவன் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய இந்த பாடலை கேட்போமா? அழிகின்ற பிள்ளை நானும் அன்று அழியாத செல்வம் மானே நின்று. அழிகின்ற பிள்ளை நானும் அன்று அழியாத செல்வம் மானே நின்று. கல்வாரி இரக்கமே கனிவாக வந்ததே, கல்வாரி இரக்கமே கனிவாக வந்ததே. புது ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே, புது ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. எனக்குத்தான் ஏன் வாழ்வு உலகில்தான், யார் உண்டு எனக்குத்தான் ஏன் வாழ்வு உலகில்தான், யாருண்டு எனக்குத்தான் ஏன் வாழ்வு உலகில்தான். அழிகின்ற பிள்ளை நானும் அன்று அழியாத செல்வம் ஆனேன் இன்று. உயிர் தந்த இயேசுவே உறவாக வந்தவரே, தாய் என்னை மறந்திடலாம், உலகென்னை வெறுத்திடலாம், உயிர் தந்த இயேசுவே உறவாக வந்தவரே. வாழ்வுண்டு எனக்கு தான் இனி என்றும் செழிப்புதான், வாழ்வுண்டு எனக்கு தான் இனி என்றும் செழிப்புதான், வாழ்வுண்டு எனக்கு தான் இனி என்றும் செழிப்புதான். அழிகின்ற பிள்ளை நானும் அன்று
அழியாத செல்வம் மானே நின்று அழிகின்ற பிள்ளை நானும் அன்று. அழியாத செல்வம் மானே நின்று கல்வாரி இரக்கமே கனிவாக வந்ததே. கல்வாரி இரக்கமே கனிவாக வந்ததே. புது ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. புது ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. அங்கிள், இப்போ இந்த பாடலையும் கேட்டோம். எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் என்னென்னா, இவ்வளோலாம் இருக்கிறப்போ முதலாவது பாடலில் பார்க்கும்போது ஒரு பரதநாட்டியத்தோட நம்மளுடைய சாங்கு அந்த வால்யூம் வந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லா சாங்குக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கிறத பார்த்தா நிச்சயமாக இந்த பரதநாட்டியம் நீங்கள் வச்சதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள் தம்பி. இந்த பரதநாட்டியத்தில் இந்த பாடலுடைய கருத்து, இந்த கருத்து வந்து 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பார்க்க பரதநாட்டியம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து அந்த அம்மா ஆனது இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக உலகத்துக்கு வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், உயிர்த்தார், என்னையும் ரசிக்கிறாரு. அதுதான் அந்த அழகாக அந்த செய்கையோடு அந்த அம்மா கொண்டு வந்து விடுவாங்க. அதுக்கு ஐயா வந்து அந்த ஞானத்தை ஐயாவை கொடுத்து அந்த அழகாக ரட்சிப்பு பற்றி எழுதியிருப்பாங்க. இன்னொன்று, அந்த பாட்டு வந்து எல்லா ஸ்கூல்லையும், விசேஷமாக கிறிஸ்தவ ஸ்கூல்லலாம் முதல் பாட்டாக மாறிடுச்சு. வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இதோ இந்த மாதிரி பாட்டு வராதா அப்படின்னு. ஏங்க இந்த பரலோகமேன் சொந்தமே வந்த மாதிரி அது சாவு வீட்டில் எல்லா சாவு வீட்டில் நம்ம பாடுற மாதிரி ஸ்கூல் வீட்டு பாட்டே இல்லைன்ற மாதிரி இது யாருக்கோ ஆனது கிடையாது, நம்மளுடைய பாடல். அதே மாதிரி ஸ்கூலில் ஃபஸ்ட் சாங்காக டான்ஸ் ஆடிடுவாங்க. நல்லது தான், அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரட்சிப்பு அந்த அம்மா அழகாக அது வந்து போஸ் கொடுப்பாங்க பாருங்கள். ஏசப்பா சிலுவையில் வந்தது, ரட்சிப்பு வந்து இலவசம். அதில் ஒரு வரி எழுதியிருப்பாங்க ஐயா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீர் இருக்க குறைவில்லை, நீர் இருக்க பயம் இல்லை, நீர் இருக்க குறைவில்லை. அதாவது ஆண்டவர் இருக்கிறதுனால பயம் இல்லை, ஆண்டவர் இருக்கிறதுனால குறைவில்லை. அது நம்ம வீடியோ மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, நேர போய் ஒரு குற்றால அருவி மாதிரி ஒரு அருவி ஃபால்ஸ் பக்கத்தில் அதை ஷூட் பண்ணியிருப்பார். அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் அந்த தண்ணீர் இருக்கிறது பயம் இல்லை எங்களுக்கு, தண்ணீர் இருக்கிறதுனால எங்களுக்கு குறைவும் இல்லை. அது டபுள் மீனிங். ரொம்ப அழகாக அந்த ஐயாவுடைய அந்த பாட்டை வந்து அழகாக அது அந்த அம்மாவும் ஆடிருக்கோம், அரங்கேற்றிருப்பாங்க. எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய கிரிய அதுபோல் நான் நினைப்பேன். இந்த பாடலுக்கு சில எதிர்ப்புகளும் உண்டு, சிலருக்கு பிடிக்கலை இந்த பாடல், எதுக்கு இந்த வால்யூமில் இதை கொண்டு இந்த ஆல்பத்தை கொண்டு மாட்டினாங்க அப்படின்னு. பட் அந்த அரங்கேற்றத்தை அரங்கேற்றினவர் கர்த்தர். அந்த அரங்கேற்ற பாடல் எப்படி எங்களுக்கு அது வந்து கர்நாடக இசை, கம்ப்ளீட்டாக கர்நாடக இசையில் ராகத்தை மறந்துட்டேன், ஒரு மியூசிக் டைரக்டர் தெரியும். அது வந்து கேட்டதுனால இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கணும், டான்ஸ் பாட்டு அப்படின்னும் போது பரதநாட்டியத்துக்கு சரியான ஒரு ராகம், தாளம், எல்லாம் பாவம் எல்லாம் இருந்துச்சு. அப்போனா அதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டா ஐயா சொன்னபடி அதில் ரட்சிப்பு, அதில் ஆண்டவருடைய கிருபை, அப்படி சந்திப்பு எல்லாம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்போ டான்ஸ் பண்ணும்போதே அதில் ஒரு மகிழ்ச்சி, பிகினிங்கே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக தொடங்கி போய் சோகத்தில் முடியக்கூடாது, மகிழ்ச்சியில் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐயா சொன்னபடி அந்த கருத்தை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பாட்டு கேளுங்க, அதுக்கு பிறகு சரியும். ஆமாம், அந்த அரங்கேற்றம் நடத்திடலாங்க.
இப்போ நீங்கள் பண்ணுற ஊழியங்கள் பார்க்குறப்போ சமுதாய சேவைகளாக இருக்குது. கண்டிப்பாக சமுதாயத்தை நேசிக்கிற நீங்கள் தேசத்தை நேசிக்காமல் இருக்க முடியாது. தேசத்தை நேசித்ததுனால்தான் இந்த தேசப்பற்ற பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கு நம்மளுடைய வால்யூமில். இந்த தேசப்பற்று பாடலுக்கு பின்னாடி ஏதாவது சம்பவம் இருக்கா, ஏதாவது கதை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன? இந்த கடைசி பாடல், முதல் பாடல் வந்து அரங்கேற்றம் பரதநாட்டியம், கடைசி பாட்டு வந்து தேசப்பாட்டை அந்த ஆல்பத்தில் நாங்கள் முடித்தோம். அந்த கடைசி பாட்டில் எனக்கு 2 ஆசை. ஒன்று வந்து எல்லா எங்கள் பெங்களூரில் உள்ள ஹோம் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்து காமிக்கணும், ஒரு சுயநலம். அந்த நேரத்தில் எல்லா குழந்தைங்களும் இருக்கணும்னு ஒரு ஆசை. 2வது நம்ம தேசிய கொடியை ஆட்டணும். ஐயா என்ன பண்ணிட்டாங்க, இது என்னுடைய ஆசை. ஐயாவுடைய ஆசை என்னென்னா, இந்தியா உருப்படணும்னா எல்லா திருச்சபைகளும் ஒன்றா வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸாவை போட்டு, ஒரு அங்கி போட்ட ஒருத்தர், ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட ஒருத்தர், ஒரு பிளாக் அண்ட் பிளாக் போட்ட ஒருத்தர், 3 பேரை கொண்டு வந்து 3 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி பயங்கரமான ஒரு தாட்டு. இன்றைக்கி இந்தியா நம்முடைய திருச்சபைகள் முன்னேறணும்னா எல்லா சபை பாகுபாடுகளும் உடையணும், ஒன்றா கைப்பிடிக்கணும், முன்னா கையை பிடிக்கணுங்கிறத அழகாக அந்த பாட்டில் இடையில கொண்டு வந்து அந்த மியூசிக் டைரக்டரும் வருவார். இந்த மாதிரி பாடினவரும் மிஸ்டர் எட்வர்ட் பாடினார் அந்த பாட்டை. மிஸ்டர் எட்வர்ட்னா பரிகாரி எட்வர்ட், அவர் தான் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க, இது பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப அழகாக அவரும் வந்து உயிரை கொடுத்து பண்ணார். ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த பாடல். இந்த ஒரு வீடியோ தாட்டு தான் ஃபர்ஸ்ட்டு, என் பிள்ளைங்க எல்லாம் வரணும், தேசிய கொடியை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த விஷுவலுக்காக நீங்கள் பண்ண. ஆமாம்மா, நமது பாரதம், அதாவது பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் நம்ம நாட்டு பற்று ரொம்ப முக்கியம். நம்ம பாரத நாடு, நம்முடைய நாடு, நம்முடைய தேசம், நம்முடைய தேசத்தின் மக்கள் ரட்சிக்கப்படணும். சொன்னபடி எல்லா டினாமினேஷன் சேர்ந்து ஒன்று கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு களத்துக்குள்ளே நம்ம இறங்கி செய்யணும் என்ற ஒரு தாட் தான் அந்த பாட்டில் வந்து வருது. எழுப்புதல் பாட்டு. எழுப்புதல் பாட்டு கரெக்டாக. அந்த எழுப்புதல் நல்லா ரீச் ஆச்சு. அந்த சாங் வந்து வரும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா பாடல்லாம் எழுதி எல்லாம் பண்ணுவேன். அந்த ஃபஸ்ட்டு வால்யூமில் நான் ஷூட்டிங்கு போக முடியாமல் நான் கொஞ்சம் படுக்கை ஆகிட்டேன். இந்த பாட்டிலெல்லாம் நான் போயிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. நான் ஷூட்டிங் வரலை. நான் சிக்கா இருக்கும்போது ஐயா வந்து பார்த்தாங்க. நான் ஒரு சர்ஜரி பண்ணி வீட்டில் இருந்தேன். அப்போ என் நினைவெல்லாம் இந்த பாட்டு எப்படி எடுக்க போகிறாங்க, எப்படி வரும் இந்த பாட்டு, நம்ம நினச்சதுக்கும் இப்போ நம்ம கற்பனைக்கும் படமாக்கப்படுதலும் எப்படி வரும்னு பார்த்தா, நான் நினச்சதுக்கு மேலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போ தினகரன் ஐயா, இவர் எட்வர்டு எல்லாம் போயிட்டு, கூட இருந்தவங்களாம் போயிட்டு ரொம்ப கலக்கிட்டு அந்த பாட்டை முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த பாட்டு முடித்து எனக்கு அது காட்டும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆஹா, அந்த மெலடி, அந்த ராகம், அந்த வார்த்தைகள் எல்லாம் சிங்கனைஸ் ஆகி இந்த பிக்சரைசேஷன் பண்ணும்போது நம்ம என்ன அது கனவு கொண்டோமோ, எப்படி வரணும்னு நினைக்குமோ, ஒரு படத்தில் திரைப்படத்தில் வர வேண்டும் நினைக்குமோ அதே மாதிரி இந்த பாட்டில் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தி இந்த பாடலில் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் வரிகளில் இணைந்து இருந்தீங்க, உங்களுடைய வார்த்தைகள் தான் அங்கே படமாட்டு. ஆமாம், எனக்கு போக முடியும். நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் தான் அங்கே இல்லை லிரிக்கல்லாம் அங்கே கூட. ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆமாம், ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வால்யூம் அந்த ரிவைவல் சாங் தேசப்பற்று. ஏன்னா இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் இந்த அமெரிக்காவில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சர்ச் ஆல்டர்லேயும் பெரிய கொடி வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவில் யோசிக்கிறோம், கொடியை வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அதெல்லாம் அவங்களுடைய தேசப்பற்று காமிக்குது. இந்தியாவில் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க? நம்ம சர்ச்சஸில் வச்சா தான் மக்கள் பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்தியர் தான். தேசத்துக்கு ஜெபம் பண்ணணும், தேசத்தை நேசிக்கணும், அந்த கொடி வைக்கிறதுலும் தப்பு ஒன்றும் இல்லை. இந்த ஐயா சர்ச்சில் ஒரு பெரிய இந்திய படம் போட்டிருக்கிறீங்க, ப்ரே ஃபார் இந்தியா. ஆமாம், தட் மேக்ஸ் ஜாய். வெரி குட். அந்த பாடலை கேட்கலாம்.
பாரதம் அது இனிய பாரதம் இருளை நீக்கியே புது ஒளியை ஏற்றுவோம் நமது பாரதம் அது இனிய பாரதம் இருளை நீக்கியே புது ஒளியை ஏற்றுவோம் இளைய தலைமுறை இணைந்து வாருங்கள் இறைவன் இயேசுவை உயர்த்தி பிடியுங்கள் இளைய தலைமுறை இணைந்து வாருங்கள் இறைவன் இயேசுவை உயர்த்தி பிடியுங்கள் தடைகள் தகர்த்து சிறைகள் அகற்றி புதிய விடியலை காண்போம் நமது பாரதம் அது இனிய பாரதம் இருளை நீக்கியே புது ஒளியை ஏற்றுவோம் அது இனிய பாரதம் இருளை நீக்கியே புது ஒளியை ஏற்றுவோம் உள்ளங்கள் ஒன்றாய் கூடி ஜெபித்தால் பாரதம் ஒன்றாகும் இளைய தலைமுறை உறுதி கொண்டால் புதிய சரித்திரம் உருவாகும் பிஞ்சு உள்ளங்கள் ஒன்றாய் கூடி ஜெபித்தால் பாரதம் ஒன்றாகும் இளைய தலைமுறை உறுதி கொண்டால் புதிய சரித்திரம் உருவாகும் வறுமை தரித்திரம் அகன்றிடவே வளமை வாழ்வு என்றும் தழைத்திடவே மனிதநேயம் நிலைத்திடவே புதிய பாரதம் கண்டிடுவோம் புதிய பாரதம் கண்டிடுவோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம் நம் தேசத்தின் ஒற்றுமைக்காக இயேசுவின் அன்பை சொல்வோம் அது இனிய பாரதம் இருளை நீக்கியே புது ஒளியை ஏற்றுவோம் தீவிரவாதம் இன கலவரம் ஒழிந்தால் பாரதம் ஒன்றாகும் சபைகள் யாவும் ஒன்று சேர்ந்தால் இனிய பாரதம் உருவாகும் தீவிரவாதம் இன கலவரம் ஒழிந்தால் பாரதம் ஒன்றாகும் சபைகள் யாவும் ஒன்று சேர்ந்தால் இனிய பாரதம் உருவாகும் அன்பு ஐக்கியம் நிலைத்திடவே ஒற்றுமை உணர்வு ஓங்கிடவே இளைய தலைமுறை எழுந்திடுவோம் இனிய பாரதம் படைத்திடுவோம் இனிய பாரதம் படைத்திடுவோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம் நம் தேசத்தின் ஒற்றுமைக்காக இயேசுவின் அன்பை சொல்வோம் அது இனிய பாரதம் இருளை நீக்கியே புது ஒளியை ஏற்றுவோம் இளைய தலைமுறை இணைந்து வாருங்கள்
இறைவன் இயேசுவை உயர்த்தி பிடியுங்கள், இளைய தலைமுறை இணைந்து வாருங்கள். இறைவன் இயேசுவை உயர்த்தி பிடியுங்கள், தடைகள் தகர்த்து சிறைகள் அகற்றி புதிய விடியலை காண்போம். நமது பாரதம் அது இனிய பாரதம், இருளை நீக்கியே புது ஒளியை ஏற்றுவோம். விலையேற பெற்றவர்கள் இந்த ஆல்பத்துக்கு பின்னாடி, ஒவ்வொரு பாடல்களுக்கு பின்னாடி வா எவ்வளோ அனுபவங்கள், ஆழம், உயிரோட்டம். அங்கிள் ரியலாகவே இது வந்து பெரிய பிளெஸிங் அங்கிள், பெரிய ஆசீர்வாதம். இந்த பாடல்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ, இந்த பாடலுடைய பின்னணிகள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த காரியங்கள் வந்து உண்மையாகவே இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அங்கிள். எல்லா காரியங்கள்லையும் இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குற இந்த HIV நோயாளிகளாக இருக்கட்டும், தொழுநோயாளிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ், இந்த குடிசை வாழ் மக்கள், இன்றைக்கி இது இங்கே தேசமாக நாங்கள் எல்லாம் தேசம் எழுப்புதல் அடையணும்னா சபைகள் ஒன்றிணைணுங்கிற காரியத்து நிமித்தம் எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஒரு நல்ல கருத்தை ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த விலையேற பெற்றவர்கள் அவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக, பார்க்குற எங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக ஒரு அற்புதமான ஒரு படைப்பை படைத்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து இந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொன்னதுக்காக நாங்கள் ரொம்ப பிளெஸ்ஸடாக ஃபீல் பண்ணுறோம். ஆதாரம் ரியலாகவே ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அதில் இது எங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விலையேற பெற்ற ஒரு ப்ரோக்ராம்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கிற ஆதாரம் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அங்கிள்? ஆதாரம் சேனல் இது ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம், ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட ஒரு நன்கொடை. இதை பார்த்துட்ருக்கீங்களே நீங்கள்லாம், யூஆர் ஆல் ப்ரெஷியஸ். நீங்கள் விலையேற பெற்றவங்க, எல்லாரும் விலையேற பெற்றவங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் கேட்ட பார்த்த சத்தியங்கள், அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் போய் சென்று அடைவதற்கு ஒரு சவாலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். உங்கள் வாழ்க்கையில் முடிவதற்குள்ளாக ஏதாவது ஒரு நன்மையை இப்படிப்பட்ட அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி சில்ட்ரன் இவங்களுக்கு செய்ய முன்வாருங்க. ஆதாரம் நேயர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் இடங்கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதிப்பார். சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த மறந்து போகாதீங்க. இந்த பாடலை அனுபவபூர்வமான பாடலாக நீங்கள் கண்டு கழிச்சது மாத்திரமல்ல, அனுபவங்களாக கேட்டீங்க. இளைஞர்களும் கேளுங்க, உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். ஆதாரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பொருள் கொடுத்து உதவுங்க, உங்கள் அன்பின் கரத்தை நீட்டுங்க, ஆதரிங்க. இதன் பொருட்டு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. அருமையான சகோதரர் மிஸ்டர் சாந்தா இந்த நிகழ்ச்சியை தொகுத்தார். ரொம்ப அருமையாக, எங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அனுபவம் இங்கே 2 பேருக்கும். ஆனால் இது கர்த்தர் செய்தார்னு நான் நல்லா விசுவாசிக்கிறேன். தம்பி சாந்தாவுடைய வாழ்க்கையில் அவர் ஆதாரம் இந்த நேயர்களுக்கு அவர் அளிக்கிற ஒரு பங்கு, அதோடு கூட அருமையான டெக்னீஷியன்ஸு எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுத்துருக்க நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் உங்களுக்காக வார்த்தேன். நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும். அப்போ ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அறுவடை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. விசேஷமாக ஆதாரம் இந்த டிவி இந்த சேனலுக்கு ஆதாரத்துக்கு தேவன் நல்ல அறுவடை கொடுப்பாரு. இது எங்களுடைய ஜெபமும் எங்களுடைய வாழ்த்துக்களும். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே நான் சொன்னது போல் எங்களுடைய கெரியருக்கு ஒரு மிகப்பெரிய விலையேற பெற்ற வரப்பிரசாதம்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்சு வச்சுருக்கிறீங்க. என்ன வியூவர்ஸ், நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒவ்வொரு பாடல்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சை முன் வச்சுருக்காங்க.
இன்றைக்கி அங்கிள் 2 பேருமே வந்து எவ்வளோ வயசில் எவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக ஓடுறதுல, சமுதாய பணி செய்கிறதுல எவ்வளோ வாஞ்சியாக இருக்காங்க, எவ்வளோ வேகமாக இருக்காங்க. இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பங்கு பெற்று ஏதாவது ஒரு வகையில் அன்பு செலுத்துங்க. இப்படிப்பட்ட மக்களை விலையேற பெற்றவர்கள் என்று எண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களால் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. இது 2 அங்கிள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம். இது சவால்.